வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலம் அறிய ஆவல். இன்றைக்கி நம்ம 5 புள்ளி நேர் புள்ளி 1 நிறுத்துகிற ஒரு சின்ன கோலம் தான் போட்டிருக்கோம். இந்த கோலம் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு. கடைசியாக தான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு டிசைன் கொடுத்தேன், அது போடும்போது நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி தோணுச்சு. நான் போட்ட கோலமாக இருந்தாலும் குறை நிறைகள் ரெண்டையுமே நான் எப்போவுமே சொல்லிவிடுவேன். என்னோடய ஹேபிட் அது தான். பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னா சரி ஒரு விஷயம் பிடிக்கலன்றதையும் நான் எப்போவுமே சொல்லிவிடுவேன். ஏன்னா நம்மளுடைய தப்பு என்னங்கிறதையும் நம்ம எப்போவுமே உணரணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அதனால் எனக்கு இந்த கோலத்தில் எல்லாம் பிடிச்சது. கடைசியாக ஒரு டிசைன் போட்டிருந்தேன், அது மட்டும் ஏதோ கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி தோணுச்சு. நீங்கள் வேணால் அது அந்த டிசைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை போடுங்க. எப்படி இருக்குதுன்னு சரி எப்படி இருக்குது என்னென்னு போட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த டிசைனும் பிடிச்சிருந்ததுன்னா அதோட சேர்த்தே போட்டுக்கோங்க. சிம்பிளான டிசைன் தான். ஈஸியாக மகாலட்சுமிக்கு உகந்த சங்கு வெள்ளிக்கிழமை அதுமாக போட்டுடலான்ட்டு ஒரு சின்ன சங்கு டிசைன் மாதிரி தான் போட்டேன். நல்லா தான் வந்துச்சு. இதோட முடிச்சிருக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டு இன்னொரு டிசைனை கொடுத்து அதில் கொஞ்சம் எனக்கு ஏதோ திருப்தி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. 4 பக்கமும் 4 சங்கு வந்துருச்சு. அந்த சங்குக்கு அவுட்ருலேயும் ஒரு சின்ன டிசைன், அதுவுமே பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா ஷேப்பாக வரல. அதனால் அதை லைட்டாக அழைச்சி எடுத்திருப்பேன். அதையும் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே கோலம் இவங்களாம் நல்லா போடுறாங்க, நமக்கு வரலன்னு நினைப்பீங்கள்ல. அப்படிலாம் இல்லை. இப்படியெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே தப்புகள்லாம் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அது உங்களை எடிட்டிங்கில் காமிக்க மாட்டோம். நான் இந்த எடிட் பண்ணதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும். சில இடத்துல தப்பு வந்தால் அது திருத்தி தான் போடுவோம். ஆனால் எல்லாத்தையும் காமிக்கல, இந்த ஒரு இதையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்படி தான் எல்லாத்துக்கும் போடுற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இடத்துல டிசைன் கொஞ்சம் நல்லா வராமல் இருக்கலாம். சில நாளில் எல்லாமே எதுவுமே கொஞ்சம் கூட அழைக்காத மாதிரி போட்டுருவோம், சில நாளைக்கு அழைக்கிற மாதிரி வரும். அது எதுவுமே நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி ஒரு 3 கலரை யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ, ப்ளூ, ரெட்டு 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த எல்லோ கொடுக்கும்போது சரி வெள்ளிக்கிழமைக்கு மங்களகரமாக மஞ்சள் ரெட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி இது ரெண்டையும் எடுத்தேன். அப்புறம் சரி சங்குக்கு ப்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சங்குக்கு ப்ளூவை கொடுத்தாச்சு. சிம்பிளான டிசைன் தான், ஆனால் நல்லா தான் வந்துருந்துச்சு. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் வரைக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா, கோவம் பற்றி நம்ம பேசணும். கோவம் ஒருத்தர் மேலே நமக்கு ஏன் கோவம் வருது, அந்த கோவம் வர நேரத்தில் என்ன பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கோவம் வராமலாம் இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக கோவங்கிறது வரதான் செய்யும். ஆனால் அந்த கோவத்தை நம்ம எப்போ கண்ட்ரோல் பண்ணுவோம், எப்போ அதில் கோவம் வந்தால் இப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த சூழ்நிலைக்கு வருவோம்னா நம்ம மெச்சூர் ஆகும்போது கோவம் கொஞ்சம் நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அது புரிதல் இருக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயத்தில் கோவம் வருது, இல்லை ஒருத்தவங்க நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா ஏன் இந்த கோவம் வந்துச்சுங்கிறது நம்ம பேசிக்காக யோசிக்கணும் இல்லையா. ரொம்ப நமக்கு எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவம் வந்துடுதுங்க, அது என்னன்னே தெரில, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துலேருந்து விலகிடுங்க. ஒரு கோவம் வருது, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது, பேசி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ரிலேஷன் யாரோட இருந்தாலும் சரி, அப்படி கோவம் வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நேரம் விலகிட்டிங்கன்னா அந்த கோவம் தணிஞ்சு நம்மளை யோசிப்போம், எதனால் இந்த பிரச்சனையாச்சு, ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு. ஆனால் கோவத்தில் பேசுகிற எந்த முடிவும் சரி வார்த்தைகளும் சரி சரியாக இருக்கவே இருக்காது. அதனால் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோவத்தை தவிர்க்க முயற்சி பண்ணலாம். நம்ம படுற கோவத்தை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் கோவப்படுவாங்க. வீட்டில் கணவன் மனைவி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, கோவப்பட்டுக்கிறாங்களோ அதையவே தான் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அப்பாவே அப்படி பேசுகிறாரு, நம்ம அம்மாவே அப்படி பேசுகிறாங்க, நம்மளும் பேசலாம், அதை தான் பழகுவாங்க. எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குழந்தைங்க கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதில்ல, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறாங்க அப்படின்னு. அது உண்மைதான். எப்போவுமே நம்ம வீட்டில் எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி பழகுறோம் அப்படிங்கிறத தான் அதிகமாக குழந்தைங்க பழகுவாங்க. அப்புறம் ஸ்கூல்லையும் மற்ற இடங்கள்லையும் பார்க்குற விஷயங்களையும் பழகுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் கோவப்படாமல் அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கோவம் வரதான் செய்யும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, இல்லை நம்ம எதிர்பார்ப்பு இந்த விஷயம் நடக்கலை
அப்படின்னா கோபம் கண்டிப்பாக வரும். குழந்தைங்க மேலேயும் வரும், மற்றவங்க மேலேயும் கோபம் வரும் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த கோபத்தை டக்குன்னு வெளிப்படுத்தாமல் அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லையா அந்த இடத்த விட்டு விலகிடலாம். அதுதான் ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, இந்த கோலத்தில் கடைசியாக ஒரு டிசைன் போட்டேன், அது எனக்கு பிடிக்கலன்னு. இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள், இந்த 2 லைன் தான். இது போடாமல் விட்டுருந்தாவே இந்த கோலம் ரொம்ப அழகாகவே இருந்திருக்கும். இது போட்டு கொஞ்சம் சொதப்புன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா நீங்கள் இதோட சேர்த்து போடுங்க. இல்லை அப்படின்னா இப்போ முடிச்சிருக்கேன் இந்த கலர் டிசைனோட முடிச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா இந்த 2 லைன் போடுறோம் இல்லையா, அது நீங்கள் போட வேண்டாம். சரி, நம்ம போட்டுட்டு அழைக்க வேண்டாம் அப்படின்ட்டு போட்ட மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் இது போட்டதில் கொஞ்சம் திருப்தி இல்லை. என்னோட கோலமாக இருந்தாலும் அதில் பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு தான். எப்போவுமே இவங்க அவங்க குலத்தை நல்லா இருக்குன்னே சொல்லுவாங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக என்னோடதுலேயும் எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கலைன்னா அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்குவேன். ஆமாம், இதை பண்ணியிருக்க வேண்டாம், இது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் நான் ஏற்றுக்குவேன். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்படி ஏற்றுட்டோனாவே நமக்கு கோவங்களை கூட கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். நம்ம செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட தப்பாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், நம்மளாக இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு நம்ம எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி இருந்துட்டோம்னாவே பல பிரச்சனைகள் வரவே வராது லைஃப்பில். அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடியும் நம்ம ரொம்ப சண்டை போட்டுக்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, ரொம்ப கோவப்படுறது, அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் கண்டிப்பாக பழகுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறதும், அப்புறம் நமக்குன்னு ஒரு வயசு ஆக நம்மளுடைய பக்குவங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும். மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெச்சூரிட்டி வர வர நம்மளவே சில விஷயங்களில் சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம சண்டை போட்டிருப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டோம். இதுதானே இப்போ அப்படின்னு. இல்லை பழகிடுச்சா இல்லை மெச்சூரிட்டி ஆகிடுச்சான்னு தெரியல. நமக்கு மெச்சூர் வந்துடுச்சா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் மொத்தத்தில் கொஞ்ச நாள் கிடக்கும்போது வயசு ஆக ஆக சில விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதமும், நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹேண்டில் பண்ண விதமும் கண்டிப்பாக எல்லாருக்குமே மாறும். அது ஒரு ஏஜ் ஆக ஆக அவங்களுக்குள்ளான அந்த பக்குவம் தான். சொல்லுவாங்க இல்லையா, வயசு அதுக்கு தான் பெரியவங்களை கேட்டு பண்ணணும், பெரியவங்களை செஞ்சு எதையுமே கேட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறது தான். அதனால் நம்ம கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி, நம்ம கோபத்தை குறைச்சிட்டோம்னாவே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாவே, காமெடியாக கூட சில விஷயம் சொல்லுவாங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வாயில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக பேச மாட்டோம், அப்போ பிரச்சனை வராது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற நம்ம இந்த வாழ்க்கையை எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக, யாரையும் திட்டாமல் கோவப்படாமல் நம்ம சுற்றி சந்தோஷமாக வச்சுக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.